அல்லாஹனுடைய நல்லடியாகலே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்முடைய மஸ்ஜிதினுடைய விரிவாக்கம் இடப்பற்றாக்குறைக்காக அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை வாங்குவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. அல்லாஹ் அதுல பரக்கத் செய்யட்டும். அதற்கான அக்ரிமெண்ட் போடப்பட்டு அக்ரிமெண்ட் தொகை முதற்கட்டமாக 5 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டுடுச்சு. இடத்தை வாங்குவதற்கான 100% முடிவு செய்யப்பட்டு அதற்கு அக்ரிமெண்ட் போடப்பட்டு அக்ரிமெண்ட் தொகை கொடுக்கப்பட்டுடுச்சு. எனவே ஒரு வருட காலத்திற்குள் முழு தொகையும் கொடுக்கணும். கிட்டத்தட்ட 55 லட்சம் ரூபாய்க்கு மேல அந்த இடத்தினுடைய மதிப்பு இருந்து கொண்டிருக்கு. எனவே வசூலுடைய நிலைகள் மிக தொய்வாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். எனவே அல்லாஹுக்காக நாம் இறங்கி வேலை செய்யணும். இது நம்முடைய மஸ்ஜித். இதுல சுயநலமோ அல்லது நம்முடைய சுய வெறுப்புகளோ நம்முடைய எண்ணங்கள் இது எல்லாத்தையுமே தூக்கி வெளியே போடணும். உள்ளத்தை அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். யாருடைய என் உள்ளத்துல என்ன இருக்கு, நம்ம ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல என்ன சிந்திக்கிறோம். நீங்க உள்ளத்துல என்ன செய்யறீங்க நினைக்கிறீங்க, உங்க கண் என்ன சமிக்க செய்யுது எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். எனவே அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை அறிஞ்சவனாக இருக்கான். யார் என்ன சிந்திக்கிறோம் என்பது அல்லாஹ் தெரிஞ்சவனா இருக்கான். எனவே இங்க சுய வெறுப்புகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஓரம் தூக்கி போட்டுட்டு அல்லாஹுடைய இறை இல்லம் நம்முடைய பள்ளிவாசல் அதனுடைய தேவை இருக்கு. இந்த பள்ளி இன்னைக்கு உருவாகி இங்க இருக்கு. இதுக்காக பாடுபட்டவர்கள், ஆரம்பத்துல பாடுபட்டவங்க ஹயாத்தாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க, மரணிச்சவங்களும் இருக்காங்க. அல்லாஹ் அவங்களுடைய கபருடைய வாழ்க்கையை மறுமை வாழ்க்கையை சிறப்பாக்கி வைக்கட்டும். ஹயாத்தாக இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் ஆஃபியத்தை தரட்டும். அவங்க சுயநலத்தோடு சிந்திச்சிருந்தாங்க, எனக்கு என்ன அப்படின்னு இருந்திருந்தாங்க சொன்னா இன்னைக்கு நூற்றுக்கணக்கான பேர் இன்னைக்கு நாம இங்க பல வருடமாக தொழுதுட்டு இருக்க முடியாது. அன்னைக்கு யாருமே சுயநலமாக சிந்திக்கல. இங்க ஒரு பள்ளி உருவாகணும், இங்க அமல் நடக்கணும், இந்த மஹல்லா உருவாகணும், நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் ஈமானிய வாழ்க்கையை வாழணும், பரிசுத்தமான இஹ்லாஸான எண்ணத்துல அன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் உழைப்பு செஞ்சாங்க. இந்த பள்ளி உருவாச்சு. இது அடுத்த கட்ட நடவடிக்கை, அடுத்த கட்டம். நாம இதை விட இன்னும் கொஞ்சம் மேல போகணும். இதனுடைய விரிவாக்கத்தினுடைய தேவை இருக்கு. எனவே நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3000 ரூபாய் வெறும் இடத்துக்கான செலவு. அதுக்கு பிறகு கட்டடத்தினுடைய செலவு இருக்கு. இன்னைக்கு ஒரு சஃப்ல 10-13 பேர் நிக்கிறோம். ஆனா குறைஞ்சபட்சம் ஒரு சஃப்ல 40 பேர், 10 சஃப்கள் அமைக்கப்பட்டு ஒரே மஜ்லிஸ்ல 400 பேர் உட்காரக்கூடிய அமைப்புல நம்முடைய பள்ளி உருவாக்கணும். அதே அமைப்புல மேல் மாடியம் கட்டப்படணும். ஏன்னா பிற்காலத்தினுடைய தேவை அந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு. எனவே நம்மால் முடிந்த முயற்சிகளை நாம செய்யணும். ஒரு ஸ்கொயர் ஃபீட், ஒரு சதுர அடிக்கு 3000 ரூபாய் செலவு, 10 சதுர அடிக்கு 30,000 ரூபாய் செலவு. நான் அல்லாஹ் மேல பாரத்தை போட்டு அல்லாஹ் மேல சத்தியம் செய்து சொல்றேன், என்னால முடிஞ்சு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய பொறுப்புல என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க, என்னுடைய உறவுகள் இருக்காங்க, நான் முன்னாடி இருந்த மஸ்ஜிதுடைய பல நிர்வாகிகள் இருக்காங்க. எனவே என்னால் முடிந்தது 3000 ரூபாய் அல்ல, 10 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான தொகை 30,000 ரூபாயை இன்ஷா அல்லாஹ் ஒரு குறுகிய காலகட்டத்துல நான் வசூல் செய்து தரத்துக்கு பொறுப்பு ஏற்றுக்கொள்கின்றேன். அதே போல நீங்க ஒவ்வொருவருமே ஒரு பொறுப்பு இருக்கணும். நம்முடைய காசை கொடுத்துருவோம் 3000 ரூபாய். சாதாரணம் இன்னைக்கு ஒரு 2 பேர், ஒரு 4 பேர் ஃபேமிலியா போய் உட்கார்ந்து ஹோட்டல்ல சாப்பிட்டோம்னா 4000 ரூபாய் பில். எனவே 3000 ரூபாய் பெரிய விஷயம் இல்லை. எனவே ஒவ்வொருத்தரும் பொறுப்பு இருக்கணும். நான் 10 பேருக்கு 10 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 30,000 ரூபாய்க்கு நான் பொறுப்பு என்பதாக சொல்லி ஒவ்வொருவரும் இது போல பொறுப்பெடுத்து, பல பேர் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில லட்சங்களுக்கு பொறுப்பெடுத்தாங்க. 1000 50,000 ரூபாய் இப்படி பொறுப்பெடுத்து சில பேர் கொடுத்தும் இருக்காங்க, நியத்தம் செஞ்சிருக்காங்க. எனவே அப்படி நாம பொறுப்பெடுத்து இதை செயல்படுத்தினால்தான் விரைவாக இடத்தையும் வாங்க முடியும், பள்ளியும் விரிவாக கட்ட முடியும். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில ஒரு உண்மை என்னன்னு சொன்னா, வெளியிலயும் சொல்லிக்கிறாங்க, நம்முடைய காந்தி கிராமம் மஹல்லா இருக்கே ஒரு கவர்மெண்ட் மஹல்லா. ஏன்னா அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, பல பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆபீசர்கள் நம்முடைய மஹல்லால இருக்காங்க. நம்முடைய கரூர் மாவட்டத்தினுடைய எஸ்பி, மாவட்ட நீதிமன்றத்தினுடைய உயர் பொறுப்புகள்ல, மாவட்ட ஆட்சியர் மன்றத்துல உயர் பொறுப்புகள்ல, ஃபயர் சர்வீஸ்ல, போலீஸ்ல, இபி சர்வீஸ்ல, எல்லா டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய அத்தனை அலுவலகர்களும் நம்முடைய மஹல்லால இருக்காங்க. நினைச்சாங்கன்னா ஓரிரு நபர்கள் அல்லது ஒரு சில நபர்கள் அல்லது ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து இடத்தை வாங்கி கட்டி கொடுக்க முடியும். இந்த 20 நாள்ல நோயாளிகள் செய்யக்கூடிய துவா கபூல் ஆகும். என்னுடைய ஆஃபியத்துக்காக நான் ஆரம்பத்துல சொன்னதை போல எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய உங்கள் எல்லாத்துக்காகவும் நான் துவா செய்தேன். அதற்கடுத்து 3ஆவதாக ஒரு துவா செஞ்சேன், யா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதுடைய தேவைக்கான இந்த இடத்தை யாராச்சும் ஒருத்தர் வாங்கி கொடுக்க வையா அல்லாஹ். எல்லாரும் சேர்ந்து நம்முடைய எல்லாருடைய பங்களிப்பு இருக்கணும். ஒரு நபர் வாங்கி கொடுக்கணும், ஒரு நபர் கட்டி கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை எங்களுடைய மஹல்லாக்கு அமைச்சு கொடுன்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சுக்கிட்டோம்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய பள்ளியுடைய தேவை இருக்கு, அதனுடைய வசூல்கள் இருக்கு, அது சம்பந்தமான அந்த டிடிபி சார்ட் இன்ஷா அல்லாஹ் விரைவாக நமக்கு கொடுக்கப்படும். எனவே நம்மால் இயன்ற அளவுக்கு பள்ளிக்காக இடத்தை வாங்குறதுக்கான முயற்சியில எல்லோரும் ஈடுபடுங்க. தெரிந்தவர்கள், நண்பர்கள், வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய உறவுகள் எல்லாத்துக்கும் தகவல் சொல்லுங்க. அந்த பணம் ஹலாலாக இருக்கணும், அது ரொம்ப அவசியமாக இருக்கு. எனவே இந்த விஷயத்துல கொஞ்சம் நாம் சூடு பிடிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக இறங்க, நம்முடைய சுய விஷயங்கள் எல்லாத்தையுமே தூக்கி போடுங்க. சஹாபாக்கள் அப்படி பார்க்கல, உயிரை கொடுக்கறதுல அவங்க அப்படி பார்க்கல. நாம நேரத்தையும் பொருளையும் கொடுக்கறதுக்கு யோசிக்க வேணாம். நான் போன வாரம் ஜும்மாவில பின்னாடி உட்கார்ந்து இருந்தேன், தப்பா நினைக்க வேண்டாம். ஜும்மா வசூல் நடக்குது, வாளை எடுத்துக்கிட்டு போறாங்க. தீன்தாரிகள், தீன விளங்கினவங்க எல்லாம் அவங்களால முடிந்து கொடுக்கறாங்க, போடுறாங்க. அது பள்ளிக்காக தான் வசூல் செய்யப்படுது, ஆனா மிக குறைவாக தான் ஆகுது. பள்ளியுடைய சந்தா விஷயமும் கூட கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரமலான்ல இருந்து இந்த மாசம் அக்டோபர், ரமலான் மார்ச்லயே முடிஞ்சிருச்சு. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், கிட்டத்தட்ட 7 மாசங்களை கடந்தும் பற்றாக்குறையில தான் மாத பட்டுவாடா நடந்துகிட்டு இருக்கு. எனவே சந்தாக்களுடைய விஷயத்துல நாம அல்லாஹுக்காக கொடுக்கிறோம். அதே போல ஜும்மாவுடைய வசூல் அல்லாஹுக்காக கொடுக்கிறோம். எனவே எல்லோரும் முன்வந்து, சாதாரணமா வெளியில போனா ஒரு சின்ன செலவு 100 ரூபாய் 200 ரூபாய், இன்னைக்கு பில்கள் போனுக்காகவும் டிவிக்காகவும் ஆயிரக்கணக்கில் செலவு செய்யறோம். அல்லாஹுடைய பள்ளியை செழிப்பாக்கணும் சொன்னா தானாகவே நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் செழிப்பாக்குவான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்காக தாராளமான முறையில செலவு செய்யக்கூடிய, ஒளிவு செய்யக்கூடிய இஹ்லாஸான பரிசுத்தமான உள்ளங்களாக அல்லாஹ் நம் உள்ளங்களை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன்.